பழமையை போற்றுவோம். பொக்கிஷம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை. சென்னையில் மயிலாப்பூரில் அமைந்திருக்கிற பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்று. மயிலாப்பூர் தெப்பக்குளத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பின்னால் இருக்கிறது கபாலீஸ்வரர் கோயில். இந்த புகைப்படமானது 1906 எடுக்கப்பட்டது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. சரி, இதனுடைய பூர்வ வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த கோவிலானது 7ஆம் நூற்றாண்டில் 700களில் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட பொழுது இது கடற்கரையில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது மகாபலிபுரம் கடற்கரை கோவில் இப்போது இருப்பதை போல, மகாபலீஸ்வரர் திருக்கோவிலை போல கபாலீஸ்வரர் கோயிலும் கடற்கரையில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்பு 1600களில் இதே கோயில் இப்போது இருக்கும் இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக வரலாறுகள் சொல்கிறது. இது சம்பந்தமான வரலாறுகளை பார்ப்போம். இங்குள்ள மயிலாப்பூர் மயிலை கபாலீஸ்வரர் ஈஸ்வரன் கபாலீஸ்வரராகவும் பார்வதி கற்பகாம்பாளாகவும் காட்சியளிக்கிறார். மயிலையிலே எழுந்தருளியுள்ள விநாயகர் நர்த்தன விநாயகர். இங்கே எழுந்தருளியுள்ள முருகன் சிருங்காரவேலன். சிருங்காரவேலனை அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் 10 பாடல்களாக பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர், அப்பர் போன்றோர்களும் மயிலை கபாலீஸ்வரர் பற்றிய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அதில் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் 10 நாட்கள் தொடர்ச்சியாக ஈஸ்வரனுக்கு நடக்கிறது. தெய்வ புலவர் திருவள்ளுவர் வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற ஓர் இந்த மயிலாப்பூர். 12 ஆழ்வார்களில் கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்த ஆழ்வார்களாக கூறப்படுகின்ற பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று கூறுவார்களே, அதில் பேயாழ்வார் பிறந்த ஊராக இதே மயிலாப்பூர் கூறப்படுகிறது. அருணகிரிநாதர் திருப்புகழிலே பாடியிருப்பதும் திருஞான சம்பந்தர், அப்பர் போன்றோர்கள் பாடியிருப்பதும் இங்கே கல்வெட்டுகளாக நமக்கு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட மயிலை திருக்கோவிலானது கடற்கரையிலேயே கட்டப்பட்டதாக அன்று கூறப்படுகின்ற அந்த வரலாறு பிற்காலத்தில், அதாவது 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் வாணிபம் செய்வதற்காக இங்கே இந்தியா வந்தடைந்த பொழுது நமது கடற்கரை வழியாக அவர்கள் விஜயம் செய்ய, அந்த காலகட்டத்தில் விஜயநகர மன்னர்களால் தமிழகம் ஆட்சி செய்யப்பட்டிருந்த ஒரு சூழலில் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் வாணிபம் மேற்கொண்ட பொழுது தன்னுடைய கடல் வாணிகத்தை உயர்த்துவதற்காக கோவில் இடையூறாக இருந்ததாக கருதப்பட்டு அந்த கோவிலானது அப்போது தகர்க்கப்பட்டு பின்பு இப்போது இருந்த இடத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 1600களிலே அந்த கோவிலானது அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்ததாக வரலாறு கூறுகிறது. இப்போது 1600களில் இடம்பெயர்ந்த கபாலீஸ்வரர் இந்த திருக்கோவிலானது இன்றைக்கு சுமார் 400 வருடங்களுக்கு மேல், மொத்தமாக 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த திருக்கோவில் விளங்குகிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் திருக்கோவிலானது, கபாலீஸ்வரர் ஆலயமானது 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. கோவிலின் தல வரலாறு என்றால், ஒரு சமயம் பார்வதி தேவி ஈஸ்வரனிடம் பஞ்சாட்சரம் பற்றி கேட்கிறார். ஈஸ்வரன் பார்வதிக்கு பஞ்சாட்சரம் பற்றி விளக்கி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு மயில் அங்கே அழகிய நடனம் புரிய ஆரம்பிக்கிறது. பார்வதி தேவி பஞ்சாட்சரம் கேட்பதை விட்டுவிட்டு மயிலின் நடனத்தில் லயிக்க ஆரம்பிக்கிறார். இதனால் கோபமடைந்த ஈஸ்வரன் பார்வதி தேவியை மயிலாக மாறும்படி சபிக்கிறார். பார்வதி தேவி மயிலாக இருந்து சிவபெருமானை நோக்கி தவமிருந்து சிவபெருமானை அடைவதாக வரலாறு கூறுகிறது. மயிலாக மாறிய ஊர் மயில் ஆப்பூர். மயிலாக மாறியதால்
ஓர் மயிலாப்பூர் என்று வழங்கப்படுவதாக புராணங்கள் கூறுகிறது. ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், இப்போது இருக்கின்ற சாந்தோம் தேவாலயமானது முன்பு சமண மத பள்ளியாக இருந்திருக்கிறது. நேமிநாத தீர்த்தங்கரருடைய சிலை அதற்கு ஆதாரம். அவிரோதி ஆழ்வார் என்பவர் நேமிநாதர் மீது திருநூற்றந்தாதி என்னும் நூலை எழுதியிருக்கிறார். இது தவிர திருக்கலம்பகம், மயிலாப்பூர் 10 பதிகம், மயிலாப்பூர் நேமிநாத சுவாமி பதிகம் போன்றவை சமண மத பள்ளி இங்கே செயல்பட்டதற்கான ஆதாரமாக கூறப்படுகிறது. மயிலாப்பூரில் சப்த சிவாலயங்கள் இருக்கின்றன. அதாவது 7 சிவாலயங்கள் காணப்படுகின்றன. அவற்றை 3 மணி நேரத்திற்குள்ளாகவே தரிசித்து விடலாம். மொத்தமுள்ள 7 சிவன் கோவிலும் அதனுடைய வரிசை கிரமமாக மயிலாப்பூர் காரணீஸ்வரர் கோவில், திருவல்லிக்கேணி தீர்த்தபாலீஸ்வரர் கோவில், மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோவில், மயிலாப்பூர் விருபாட்சீஸ்வரர் கோவில், மயிலாப்பூர் வாலீஸ்வரர் கோவில், மயிலாப்பூர் மல்லீஸ்வரர் கோவில், கடைசியாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். இந்த 7 கோவில்களையும் 3 மணி நேரத்திற்குள்ளாகவே நாம் தரிசித்து விடலாம். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுடன் இணைவோம்.